ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து பின்பு செய்தி கடந்து செல்வோம். ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே காலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, இந்த உலக சிந்தனையாக இல்லாமல் இந்த 2 மணி நேரம் ஆவது உம்மில் நாங்கள் தியானித்து உம்முடைய சிந்தனையில் நாங்கள் இங்கே ஒரே குடும்பமாக ஒரே ஆவியாக நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தை நிமித்தம் கூடியவர்கள் அவர் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே, தகப்பனே, நீர் எங்கள் மத்தியில் இருப்பீர் என்பதை நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் தகப்பனே. இதோ இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்குமாறு என் ஞானத்தினால் அல்ல தகப்பனே, உமது ஞானத்தினாலும் உமது வார்த்தையினாலும் அடியேன் பேச இருக்கிறேன் தகப்பனே. நீரே நீ வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். வியாபாரி ஆண்டவரும் மீட்பரும் குரும் ராஜாவுமா இருக்கிற இயேசு நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்டியன் சபையாருக்கு வாழ்த்துதலையும் மலங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு காலை வேலைன்னு நினைக்கிறேன். வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் இது ஒரு நல்ல கோயம்புத்தூருக்கானே உண்ட கிளைமேட். இது நல்ல ஒரு கிளைமேட்டு. ஒரு நல்ல செய்தியை கேட்பேன் கொடுக்க போகிறேன் என்பதை நிச்சயமாக நம்புகிறேன். போன வாட்டி நம்ம பேசும்போது சும்மா ஒரு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி நம்ம பழைய ஏற்பாடு புத்தகத்தின் சிறு தீர்க்க தரிசனங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சிறு தீர்க்க தரிசிகள்னு 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேர் குறித்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி இருந்து வரோம், ஒரு ஒரு வித்தியாசத்துக்கு வேண்டி பின்னாடி இருந்து வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் மல்கியாவை பற்றி பார்த்தோம். மல்கியா எங்கே யாரு, அவர் வாழ்ந்த காலம் என்ன, எதை பற்றி தீர்க்க தரிசனம் சொன்னார்னு. அடுத்தது நம்ம சகரியாவை குறித்து பார்த்தோம். ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடியே 3 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தோம்னு நினைக்கிறேன். சகரியாவை குறித்து பார்த்தோம். சகரியா குறித்து பார்க்கும்போது சகரியா யாரோட பிள்ளை, அவரோட தாத்தா பேர் என்னங்க? அவரோட அப்பா பேர் வந்து பெராக்கியா. அவரோட அப்பா பேர் வந்து சகரியா. முதல் வசனத்தை வாசிங்க. சகரியா 1:1. இந்த தரியுங்கிறவர் பாபிலோன் அரசர். இதை பத்திலாம் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. படிக்க மேற்கொண்டு 8ஆம் மாதத்தில் இத்தோவின் மகனான பெலகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான. அப்ப சகரியாவோட தாத்தா பேர் என்ன? இத்தோ. இந்த இத்தோ சகரியாவை சின்ன வயசுல, அதாவது அவரோட இளம் வயதுல பாபிலோன்ல இருந்து, அடிமைத்தன வீட்டில இருந்து, பாபிலோன்ல இருந்து இஸ்ரவேல் மக்கள் கோயிலை கட்டுறதுக்கு வேண்டி ஒரு தலைமையின் கீழ், அதை நம்ம பார்த்தோம், சிறுபாபேல் அப்படிங்கிற தலைவருக்கு கீழே கோயிலை கட்டுறதுக்கு பாபிலோன்ல இருந்து இஸ்ரவேல் வந்து சேர்றாங்க. இங்க வந்து சேர்ந்துட்டாங்க, கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சில பிரச்சனைகள் அவங்களுக்கு உண்டாகுது. அப்போ தீர்க்க தரிசனம் மூலியமா தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துறாரு. இதுதான் இந்த சம்பவம். அப்ப எழும்புற தரிசிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆகாய், சகரியா. இந்த 2 பேருமே ஒரே டைம்ல தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை நீங்க ஆகாயிலையும் படிக்கலாம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னாலும் இதே வசனம் தான் இருக்கும், இதே டைம் தான் இருக்கும். பாருங்களேன், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதே தரியும் அவர் ஆரம்பிக்கிறது 8ஆம் மாசம், இவர் ஆரம்பிக்கிறது 6ஆம் மாசம். 2 பேருக்கு ஒரு 2 மாசம் தான் டைம். 2 பேரும் ஒரே காலகட்டத்துல தான் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலுக்கு உண்டானது. செருபாபேல் தலைமையில தான் கோயில் கட்டுறாங்க. இந்த கோயில் கட்ட வந்த வேகத்துல கோயிலை அவசர அவசரமா கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு தொய்வு ஏற்படுது. ஒரு நமக்கு மனுஷங்களுக்கான ஒரு இதுதான். ஒரு விஷயத்தை எடுக்கும்போது வேகமா எடுப்போம். ஒரு மாசம் 2 மாசம் ஆகும்போது அப்படியே கம்மி பண்ணுவோம். நான் கூட இந்த காலையில நடக்க போகணும்னு ஆரம்பிச்சேன். போன வருஷம் புது வருஷத்துல அதுதான் நான் சரி நம்ம காலையில நடக்க ஆரம்பிக்கணும். புது வருஷம் முதல் வாரம் நடந்தேன், அடுத்த வாரம் நடந்தேன், அதுக்கு அடுத்த வாரம் அப்படியே விட்டாச்சு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது வேகமா ஆரம்பிப்போம், அதுக்கான பலனை நம்ம உடனே எதிர்பார்ப்போம். கரெக்டுங்களா? உடனே அது நடந்துடணும், நம்ம எதிர்பார்க்கறது உடனே நடந்துடணும். இந்த இஸ்ரேல் மக்கள் அப்படிதான். அவங்க என்னன்னா, எரேமியா தீர்க்கதரிசி மூலியமா பாபிலோன்ல இருந்தப்போ அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுக்கிறாரு. நீ போ, கோயிலை கட்டு, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, உலகத்துக்கான ஆசீர்வாதத்தை தேவன் சொல்றாரு. அங்க தேவனோட திட்டமே வேற. அங்க தேவன் இவர்களை கோயிலை கட்டுறதே இயேசு கிறிஸ்து வர்றதுக்கான ஒரு பாதையை தான் அங்க அவர் சொல்றாரு. ஆனா இவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, உலகத்துக்கான ஆசீர்வாதம் நம்மள எந்த ஜாதி, ஏன்னா அப்ப வந்து இஸ்ரவேல் இப்ப இருக்கிற மாதிரி இஸ்ரவேலை சுத்தி புறஜாதியர் தான் இருந்தாங்க. அவங்கள ஒடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க.
இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம பெரிய உலகத்துக்கே ஒரு பெரிய கூட்டமா மாற போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க, கோயிலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர்களோட சொந்த வாழ்க்கையில தோய்வு தான் வருது. பண பிரச்சனை, கடன், விவாகரத்து இது ரொம்ப அதிகமாகுது. அவர்களுக்குள்ளேயே நிறைய சலசலப்பு, கூட்டங்களா பிரியுறாங்க. இது செருபாபேலுக்கும் தெரியுது, யோசுவாக்கும் தெரியாது. யோசுவாங்கிறது அங்க இருக்கிற பிரதான ஆசாரியர், இவரை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த 2 பேத்துக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிறது தெரியுது. தேவன் இப்போ சகரியா தீர்க்கதரிசி மூலியமா ஒரே ராத்திரியில, சகரியாங்கிறது இந்த கூட்டத்தோட வந்த ஒரு மனிதர் தான், அவருக்கு ஒரே ராத்திரியில 8 தரிசனம் தேவன் காட்டுறாரு. இந்த 8 தரிசனத்தை நீ போய் இந்த மக்கள்கிட்ட சொல்லு. இந்த 8 தரிசனம் காட்டுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நான் மக்களை உற்சாகப்படுத்துறேன், தோய்வு போடாத நீ தேவனுடைய மக்கள். இந்த 8 தரிசனத்துல முதல் 4 தரிசனத்தை தான் நம்ம போன வாட்டி பார்த்தோம். இதுல இருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம்னு பார்த்தோம். இப்ப அடுத்த பகுதியா அடுத்த 4 தரிசனத்தை குறித்து பார்க்க போறோம். திரும்பவும் நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரே ராத்திரியில் நடந்தது, அடுத்தடுத்த நாள்ல நடந்த சம்பவங்கள் கிடையாது. அவர் தூங்குறாரு, உடனே தேவன் அவர் தரிசனத்துல வராரு, இது எல்லாத்தையும் காட்டுறாரு. இப்ப படிப்போம். இப்போ சகரியா 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3 வரைக்கும் படி. சகரியா 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3. என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி, அவர் தூங்கிட்டு தான் இருந்தாரு, அதான் இங்க திரும்ப சொல்றாங்க. அடுத்தது, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். இப்பதான் தரிசனம் ஆரம்பிக்குது. அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். இப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போவோம். இப்ப இந்த தரிசனத்துல என்ன அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு பொன்னால தங்கத்தால ஆன ஒரு குத்து விளக்கு மேல படிக்கும். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற. இப்போ அடுத்த பகுதி என்னன்னா, அதுல மேல ஒரு கிண்ணம் இருக்கு. இந்த கிண்ணத்துல இருந்தா அந்த குத்து விளக்குக்கு எண்ணெய் சப்ளை ஆகுது. அதான் அங்க சொல்றாரு. படி. உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்கள் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக போதுமானது. இப்ப என்னன்னா, இந்த கிண்ணத்துக்கு மேல 7 விளக்கு, 7 விளக்குக்கும் 7 குழாய் போகுது. இதுதான் அங்க சொல்றாங்க. 7 விளக்கு, 7 விளக்குக்கும் 7 குழாய் போகுது. இந்த கிண்ணத்துக்கு கீழே 2 பகுதியா போகுது. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். படிங்க. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒளிவ மரங்கள். போதுமானது. இப்போ இந்த கிண்ணத்துக்கு மேல விளக்கு, கிண்ணத்துக்கு கீழே 2 குழாய் போகுது. இந்த 2 குழாயிலையும் 2 ஒளிவ மரம் இருக்கு. இது ஏன் நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்றேங்கிறது உங்களுக்கு போக போக புரியும். இந்த 2 குழாயிலையும் 2 ஒளிவு மரம். இதுதான் அவர் காண்ற ஒரு காட்சி. நம்மளே காட்சிப்படுத்தி பார்த்துக்குங்க. இந்த கிண்ணத்துக்கு கீழே 2 ஒளிவு மரம். மேல படிக்கும். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் என்னவென்று எனக்கு தெரியாதா. இப்ப இத காண்ற சகரியாக்கு அது விளக்குன்னு தெரியும். கரெக்டுங்களா? இது பார்க்கும்போது விளக்குன்னு தெரியும். ஆனா தேவதூதன் கேட்கும் போது அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பாருங்க. தேவதூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்று. ஏன் அப்படி சொல்றாரு சகரியா? இப்ப நம்ம படிக்கும் போது நம்மளுக்கே தெரியுது அது விளக்குன்னு. அது ரொம்ப டீட்டெயிலா போட்டு பாருங்க. விளக்கு, அதுக்கு மேல 7 குழாய் போகுது, கீழே 2 குழாய், 2 குழாய்க்கு 2 மரம் இருக்குன்னு. அங்க சகரியா தேவன் என்ன சொல்றாருன்னு தெரியலன்னு தான் சொல்றாரு. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. தேவன் அந்த காட்சியை காட்டி ஆவிக்குரிய விஷயத்துல உனக்கு என்ன தெரியுது இதுல அப்படின்னு தான் அங்க கேட்கிறாரு. சகரியா வெளிப்படையா இது விளக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இது தேவன் என்ன சொல்றாருங்கிறத எனக்கு தெரியல அப்படிங்கறதான் இது சொல்றாரு. அப்போ இந்த விளக்கின் மீது எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கிற ஒரு தீ இருக்கு. இந்த விளக்குக்கு எண்ணெய் எதுல இருந்து வருது? ஒலிவ மரத்துல இருந்து வருது. இந்த ஒலிவ மரத்திலிருந்து வர்ற எண்ணெய் இந்த தீயை எப்போதுமே எரித்து கொண்டே இருக்கிறது. இது இந்த ஒரு விளக்க வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னா, பழைய யூதர்கள் முறைமைப்படி அந்த சபை பார்த்தீங்கன்னா அங்க வந்து இந்த மாதிரி இருக்காது, நடுவுல இருக்கும். நடுவுல அவங்களோட அந்த பலிபீடம் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது மேல அந்த குத்து விளக்கு வச்சிருப்பாங்க. பழைய ஏற்பாடு படி இந்த குத்து விளக்க கழுவி சுத்தம் பண்ணி எண்ணெய் போடுற வேலை யாரோடது? லேவியோட. லேவியர்கள் அவர்களுக்கு வேலை செய்யறவங்களோட வேலையே அந்த எண்ணெயை தீராம பாத்துக்கிறது தான் அவங்களோட வேலை. இப்பவும் நீங்க கொச்சின் பக்கத்துல போனீங்கன்னா மட்டன்சேரின்னு ஒரு ஊர் இருக்கு. நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. நான் போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது போயிருக்கேன்.
இந்த மட்டஞ்சேரியில சினாகனஸ் அப்படிங்கிற ஒரு சர்ச் இருக்கு. இவங்க யூதர்கள் சர்ச். இந்த சினாகஸ்ங்கிறது யூதர்களோட சபை. நீங்க அந்த சபைக்குள்ள போகும்போதே அவங்களோட வாசல்ல அந்த தேவனோட கட்டளைகளை எழுதி கட்டியிருப்பாங்க. இது பழைய முறைமைப்படி எழுதி கட்டணும். உள்ள வந்தோடனே அவங்க துணிக்கு மேல அங்கேயே வச்சிருப்பாங்க துணி, அதை தான் போட்டுக்கணும். நம்ம மாதிரி வந்தோடனே உட்கார முடியாதுங்க. அங்க அந்த உள்ள வந்து அவங்க அந்த முறைமை ஃபர்ஸ்ட் துணி போடணும், கை காலெல்லாம் கழுவிடணும், தொப்பி போடணும். அவங்களுக்குன்னு ஒரு தொப்பி வச்சிருப்பாங்க, அந்த தொப்பியை போடணும். ஆண்கள் வந்து லெஃப்ட் சைட்ல இப்படி உட்காருவாங்க, பெண்கள் இப்படி. நீங்க போனீங்கன்னா அந்த முறைமை ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முறைமை. இப்பவும் அதே முறைமைப்படி தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே போன புதன்கிழமையில அவர் சொன்னாரு, இஸ்ரவேலை நோக்கி தான் யூதர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. இப்பவும் அவங்க அதை நோக்கி தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்ச் வந்து மட்டஞ்சேரியில் இருக்கு. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம், சும்மா போய் பார்க்கலாம். இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் எப்பவுமே எனக்கு கொஞ்சம் அந்த ஆர்வம் அதிகம், அதனால நான் அந்த எல்லா கோயிலுக்குமே போய் பார்ப்பேன் அது எப்படி இருக்குன்னு. இன்னுமே அந்த முறைமையின்படி இருக்காங்க. நம்ம தான் வந்து வந்தோடனே ஜாலி வந்து உட்கார்ந்துட்டோம். ஆனா அங்க ஒரு அரை மணி நேரம் ஆகும் அவங்க அதெல்லாம் பண்ணி வந்து உட்கார்றாங்க. அந்த இடத்துல அதே மாதிரி அந்த குத்து விளக்கு இருக்கும். இதுவும் அதே குத்து விளக்கு தான். ஆனா இங்க ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த குத்து விளக்குக்கு எண்ணெய் எதுல இருந்து வருது? நேரா ஒளிவு மரத்துல இருந்தே வருது. இப்ப வழக்கமா எண்ணெய் நம்ம தேங்காய் எண்ணெயோ வேப்பெண்ணெயோ எப்படின்னா அந்த கொட்டையை எடுத்து அரைச்சு அதுல இருந்து எண்ணெய் எடுத்து தான் கொண்டு வருவாங்க. ஆனா இது தேவன் காட்டுற காட்சி, நேரா ஒளிவு மரத்துல இருந்து வர்ற எண்ணெய் விளக்குக்கு தீயாக இருக்கிறது. அப்ப இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, லூக்கா 3ஆம் அதிகாரம், சகரியாக்கு சொல்ற விஷயங்களே இதுதான். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த தீ என்ன விதமான அந்த நெருப்புங்கிறது எல்லாருக்கும் பிரதேசமாக நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை ஆதாய வைக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம். அப்ப இந்த தீ என்னதுங்க? தேவன் நமக்கு கொடுக்கிற ஞானஸ்தானம். இந்த சபைக்குள்ள வந்தக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை அந்த நெருப்பாக இருக்க வேண்டும். நீ அனலா இருக்க வேண்டும் இருக்கும், நீ ஆவியில அனலா இருக்கணும். பவுல் இருந்தார், அப்படிதான் இருந்தார். அவர் ரொம்ப வைராக்கியமா இருந்தார். அவர் இந்த சைடு இருக்கும்போது ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு, அந்த சைடு இருக்கும்போது ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு. கிறிஸ்துக்கு எதிராக நின்னும் போது ரொம்ப வைராக்கியமான இருந்தாரு, கிறிஸ்துவோட நின்னும் போது ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த நெருப்பா இருக்கிறோமா? அந்த விளக்கு மேல இருக்கிற நெருப்பு என்பது இங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம சபைக்குள்ள வந்துட்டோம், ஒரு கிறிஸ்துவரா வாழ ஆரம்பிக்கிறோம். ஆனா குளிரும் இல்லாம நெருப்பு இல்லாம ரெண்டும் கட்டானா நம்ம இருக்கோமா? இதை நம்மளை நாமளே சோதிக்கிற ஒரு கேள்வி. என்னையே நான் கேட்டுக்கணும். சில நேரங்கள்ல நான் குளிராகவும் சில நேரங்கள்ல அனலாகவும் இருக்கிறேன்னா அது தேவன் விரும்ப மாட்டார். நீங்கள் ஆவியில் அனலா இருக்க வேண்டும். அந்த விளக்குல இருந்து வர்ற நெருப்பு எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கு. அதனாலதான் அவர் அந்த மரத்தை காட்டுறாரு. மரத்துல இருந்தாப்பா என்ன வருது, இங்க யாரும் வந்து தீரும் போது எடுத்து இது பண்ண போறது இல்ல. அந்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்கும், நீ எரிஞ்சுக்கிட்டே இரு, நீ அனலா இரு. உன்னோட நெருப்பு உலகத்தை உன்னோட இழுக்கும். சார் இவன் எப்பவுமே கரெக்டா இருக்கான் பாரு, கரெக்டா ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போயிடறான், அவன் மேல எந்த குற்றம். ஏன்னா நீங்க நெருப்பு பாருங்களேன், நெருப்பு ஒரே மாதிரிதான் இருக்கும். எல்லா நெருப்பும் ஒரே மாதிரிதான் எரியும். அதுக்கான எண்ணெய் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அந்த மாதிரிதான் எரியும். நமக்குள்ள எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த மாதிரிதான் நீங்க எரிவீங்க. நம்மளுக்குள்ள நம்ம இருக்கிற ஞானஸ்தானம் எடுத்து நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தோனே நம்ம எரிய ஆரம்பிக்கிறோம், கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எரிய ஆரம்பிக்கிறோம். அப்ப இங்க இந்த நெருப்புங்கிறது கிறிஸ்துவின் வாழ்க்கை. அவர் அப்படிதான் இருந்தார். அங்கதான் யோவான் அதுதான் சொல்றாரு, நான் கொடுக்கறது வெறும் தண்ணியில கொடுக்குறேன், இயேசு கிறிஸ்துவானவர் வருவார், அவர் தீயில கொடுப்பாரு உனக்கு. நீ அந்த தீயை பாதுகாத்து அவரிடமே ஒப்படைக்கணும், அதுதான் உங்க வேலை. அப்ப அங்க எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர். அந்த எண்ணெய் தான் நமக்குள்ள இருக்கு. இந்த எண்ணெய் உள்ளுக்குள்ள இருக்க இருக்க அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதான் அங்க திரும்ப சொல்றாரு. ஏசாயா 61:1 படிங்க. ஏசாயா 61:1. ஏசாயா 61. தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். போதுமானது. அவர் என்னை அபிஷேகம் பண்ணார். எதால அபிஷேகம் பண்ணுவோம்? பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அபிஷேகம் அப்படின்னாவே எண்ணெயாலதான் அபிஷேகம் பண்ணுவாங்க.
சவுல்ல இருந்து எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணும் போதே ஒலிவு எண்ணெயாலதான் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. இந்த அபிஷேகம் பண்ணுவது என்றாலே அந்த எண்ணெய், இந்த எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவர். நான் என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறனோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார். அவர் என்ன சொல்றாரோ அதை படிதான் நான் செய்யறேன். இல்ல அவர் ஒண்ணு சொல்றாரு நான் ஒண்ணு செஞ்சேன்னா அங்க எண்ணெய்க்கான வேலையும் நெருப்புக்கான வேலையுமே இல்லாம போயிடும். எண்ணெய் ஒரு சைடு பாட்டுக்கு வெளியே போற மாதிரியா இருக்கும், தீ ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிரும் நம்மளுக்குள்ள. நீங்க என்னைக்கு நெருப்பா இருக்கிறீர்களோ அன்றை வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கிறார். அந்த எண்ணெய் அவரு தான். ஒளிவு மரத்துல இருந்து வர்ற எண்ணெய் அங்க கேன்ல இருந்து வரல, எண்ணெய் தீர்றதுக்கு நேரம் ஒளிவு மரத்துல இருந்தே வருது. அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர்ல இருந்து வர்ற நம்ம தீயா இருக்க வேண்டும், நெருப்பா இருக்க வேண்டும். அந்த நெருப்பு நம் வாழ்க்கை. இப்ப மேல படிப்போம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சகரியாவோடது நம்ம பின்னாடி பார்த்த மாதிரி சகரியா 2ஆம் அதிகாரம் முழுசா பாத்தீங்கன்னா தேவனை பத்தி தான் இருக்கும். தேவன் என்ன அவர் மேல் கோபமா இருக்கிறார், அவர் ரட்சிக்கிறார், அவர் இரக்கமா இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பத்தி இருக்கும். 4ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் பத்தி இருக்கும். நீங்க மெதுவா படிச்சு பாருங்க. இந்த 3 அதிகாரம் ரொம்ப அழகா சகரியா எழுதியிருப்பாரு. 2ஆம் அதிகாரம் முழுசா தேவனை பத்தி தான் இருக்கும். 3ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகை, அவரோட திட்டத்தை பத்தி இருக்கும். 4ஆம் அதிகாரம் இந்த எண்ணெயை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாரு. இந்த எண்ணெய் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த எண்ணெயை குறித்து மட்டும்தான் பேசிட்டு இருப்பாரு. அப்ப இந்த 3ம் சேர்ந்ததுதான் விசுவாச வாழ்க்கை. இந்த கிறிஸ்துவின் வாழ்க்கையே இந்த 3ம் சேர்ந்ததுதான். சரி, மேல படிப்போம். 5ஆம் வசனம் 5ல இருந்து 7 வரைக்கும் படிப்போம். என்னோட பேச 5 என்னோட பேசின தூதன் மறுமொழியாக இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்று. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், இப்ப அவர் விளக்குறார். அடுத்த போர்ஷனுக்கு வர்றார். என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னோட ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இப்ப செருபாபேலுக்கு சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, தேவனுடைய கிருபையினால் மட்டுமே இந்த கோயில் கட்டப்பட போகிறது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முழுசாவே இந்த கிருபைங்கிற வார்த்தை ரொம்ப கம்மியா பயன்படுத்தி இருப்பாங்க. நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா கிருபைங்கிற வார்த்தையே நிறைய இடத்துல இருக்கவே இருக்காது. இந்த கிருபையை முதல்ல பேசுறவரே சகரியாவா தான் இருக்கும். இந்த கிருபை புதிய ஏற்பாடு பண்ணீங்கன்னா ஃபுல்லா தேவனோட கிருபையும் தான் இருக்கும். ஏன்னா அது புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை பத்தி பார்த்தோம்னா கிருபையே கம்மியா தான் இருக்கும். அவரோட ஆக்கினை, கோபம், பச்சாபா இதெல்லாம் இருக்குமே தவிர கிருபைங்கிற வார்த்தை ரொம்ப கம்மியா இருக்கும். சகரியா 12:10 படிங்களேன். சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். திரும்படியும் நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் உங்கள் மீது என் மீதும் என்ன ஆவிங்க ஊத்துவாரு? இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வசனத்தை நீங்க ரொம்ப அடிக்கோடு இருக்கு கூடி வச்சுக்கோங்க. இந்த கிருபையினாலதான் அவர் தன் சொந்த குமாரனை நம்மளுக்கு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு காரணமே இந்த கிருபை தான். அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த பூமியை அப்படியே தள்ளிட்டு புதிய பூமி உருவாக்கி இருக்கலாம். இது பெரிய காரியம். நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஒரு செகண்ட் தான், அவ்வளவுதான். அவர் வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தை அந்த செய்யை முடிச்சுட்டு தான் திருப்பி அவரிடமே வரும். பூமி உண்டாவதாக தான் சொன்னாரு, அவரு போய் உண்டாக்கல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவர் வார்த்தையினாலதான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். திரும்பவும் வார்த்தையால உண்டாக்குறதுக்கு ரொம்ப நேரம் இருக்காது. ஆனால் அவர் உங்கள் மீதும் என் மீதும் கிருபையா இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் மக்கள் மேல ரொம்ப கிருபையா இருந்தார். அதத்தான் சகரியா திரும்ப திரும்ப சொல்றாரு. நீ வழி தப்பி போகாத, தேவன் உன் மீது கிருபையா இருக்கிறார். அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரோ அது நடக்கும். நீ அவர் வழியில் சென்றால், நீ பரிசுத்த ஆவியானவரை உனக்குள்ள வச்சு நீ என்னையை வார்த்து கொண்டே இருந்தால், நீ என்னைய வார்க்க தான் அடுத்தவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும், உனக்கு கிடையாது.
நீ சபையில கூடி வர உனக்காக எதுவுமே நீங்க செய்ய போறது இல்லை. இயேசு கிறிஸ்து அவருக்காக எதுவுமே செய்யல. நாம் அவர் அடிச்சூழலை பின்பற்றுவோமானால் நாமும் அவரை மாதிரிதான் இருக்கும். எனக்காக நான் இதை செய்யக்கூடாது. இப்ப இதைதான் மேற்கொண்டு இருந்து அடுத்ததுலயும் படிக்கிறோம். 8ஆம் வசனத்தை படிங்க. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை சகரியா 4:8. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு இங்க போதுமான. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தான் அதை கட்டி முடிக்க போற. என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஆரம்பிச்ச, நீ கட்டி முடிப்ப. என்னோட கிருபையால இதை நீ பண்ண போற. அவர் உற்சாகப்படுத்துறார் செருபாபேலுக்கு. சகரியா தன் தரிசனத்துல காண்ற விஷயத்தை இந்த செருபாபேல்கிட்ட தான் அவர் சொல்ல போறாரு. அவர் உற்சாகப்படுத்துறாரு, நீ தான் கட்ட போற, நீ கட்டி முடிப்ப. நம் கைகளாலேயும் எடுக்கிற ஒரு வேலை தேவன் சித்தமா இருந்தால் அதை கட்டி முடிப்போம். நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கும் போது தேவனுடைய சித்தம் அதில் இருந்தால் நிச்சயமாக அது முடியும். அவரோட சித்தம் இல்லைன்னா அங்க அது முடிய போறதே இல்லை. அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்க பாதிக்கு மேல ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாலும் தெரிஞ்சுக்கலாம், அங்க தேவனுடைய சித்தம் இல்ல, இது உலகத்துக்காக நான் என்னோட சொந்த சிந்தனையில் எடுத்தது சித்தம். நீங்க தேவனுடைய சித்தத்தை கொண்டு ஒரு விஷயத்தை எடுத்தா அவர் முடித்து கொடுப்பார், நீங்க முடிக்க வேண்டாம். மேல படிப்போம். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது. அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனாலே சேனைகளின் கர்த்தர் அங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, முடித்து தீர்க்கும்னு. மேல படிங்க. அதனால் சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய இங்க அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? நீ ஒரு சிறு கூட்டமா இருக்க. அவங்க அங்க சிறு கூட்டமா தான் இருந்தாங்க. அங்க இருந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 மக்கள் தான் மொத்தம். முத கூட்டமா ஒரு நெகேமியா தலைமையில வராங்க, திரும்ப செருபாபேல் தலைமையில வராங்க. எல்லாருமே வந்து அப்படியே அங்க செட்டில் ஆகுறாங்க. ரொம்ப சிறு கூட்டமா நீ இருந்தினாலும் உன்னை நான் அசட்டை பண்ண மாட்டேன். இனி நீங்களும் நானும் இந்த விஷயத்தை யோசிக்கலாம். இன்னும் 20 பேர் இருக்கோம், 30 பேர் இருக்கோம், 50 பேர் இருக்கோம், இது என்ன இருக்க போகுது? தேவன் எண்ணிக்கையை பார்ப்பவர் அல்ல. அதனாலதான் தெளிவா அவர் ஒரே வார்த்தையை சொல்றாரு, நீ 2 பேர் இரு, ஒருத்தர் இரு, அது போதும். ஆனால் நீ முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் நீ இங்க இரு, அது எனக்கு போதும். உன் கூட நான் இருக்கேன். இங்க நம்ம எண்ணிக்கையை பார்ப்பவர்கள் அல்ல. அதைத்தான் அங்க திரும்பவுமே சொல்றாரு, அற்பமா நான் என்றவன் இல்லை. மேல படிப்போம். கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். போதுமானது. இங்க தேவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு, தூக்கு நூல். தூக்கு நூல்னா என்னங்க? எனக்கே முதல்ல இது தெரியல, நானே பார்த்தேன், நெட்ல தான் பார்த்தேன். கட்டடம் கட்டும் போது பார்த்துருக்கீங்களா? மேஸ்திரி கட்டுவாரு, இந்த செவரை கட்டும் போது நீங்க பார்த்துருப்பீங்க. கையில ஒண்ணு வச்சிருப்பாரு, ஒரு நூல் மாதிரி இருக்கும். அந்த நூலுக்கு கீழே வெயிட் மாதிரி ஒண்ணு இருக்கும். இதை வச்சு அளவு பார்த்துக்கிட்டே போவாங்க கட்ட கட்ட. இது எதுக்குங்க இப்படி பாக்குறாங்க? கரெக்டா சொன்னாரு சகோதரர், கரெக்டா சொன்னாரு. நீங்க நேரா கட்டி சாயாம கட்டுறதுக்கு அந்த ஒரு செங்கலும் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் அந்த நூல். இந்த நூலை இப்படி வச்சு பார்த்துட்டு தான் அந்த செங்கலை வைப்பாங்க. செங்கல் கரெக்டா, அதாவது ஒரு செங்கலும் கரெக்டான அளவுல இருக்கணும். அந்த செங்கல் உடஞ்சிடக்கூடாது, பாதி இருக்கக்கூடாது, அதுல அளவு பெருசா மாத்தக்கூடாது. ஏன்னா நீங்க அளவு மாத்தினீங்கன்னா செவரு எப்படிங்க போகும்? கோணையா போயிடும். செவரு நேரா போகும். இப்ப இந்த செவருலாம் பாருங்க நேரா இருக்கு. இதை கட்ட தூக்கு நூலை வச்சு பார்த்துட்டு போவாங்க. நீங்களும் நானும் அந்த செங்கல். அந்த தூக்கு நூலை வச்சு யாருங்க பாக்குறாரு? அந்த தூக்கு நூல் இயேசு கிறிஸ்து. அவ்வளவுதான். அதுதான் அங்க சொல்றாரு. செருபாபேலுக்கு சொல்ற அந்த விஷயம் நம்மளுக்கும் இன்னைக்கு பொருந்தும். நீங்களும் நானும் இந்த சபையின் செங்கலாய் இருப்போமானால் நம்ம எப்படிங்க இருக்கணும்? நேராக இருக்க வேண்டும். நம்மளுக்குள்ள கொஞ்சம் குறை. நான் 99% கரெக்டா இருக்கேங்க, ஒரு 1% மட்டும் கொஞ்சம் லீவ் விட்டுருவேன் அப்படின்னா தேவன் அதை ஏற்க போறது இல்லை. ஏன்னா அந்த தூக்கு நூல் 100க்கு 100 தான் பார்க்கணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க கட்டும் போது கரெக்டா இருக்கிற செங்கல் மட்டும் தான் இருப்பாங்க, மற்றதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. அந்த செங்கலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நடைபாதைக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. வீடுக்கு இந்த கீழே வைக்கும் போது நடைபாதைக்கோ இந்த அலங்காரம் அந்த தோட்ட வேலைக்கோ வச்சிருவாங்க. அது செவராக மாறவே மாறாது. இன்னைக்கு நீங்களும் நானும் சபையின் செவராக இருக்க வேண்டும், வாசல்ல இருக்கக்கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புறார். அவர் தூக்கு நூலை வச்சு எப்படி பார்க்கிறாருன்னு அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். தூக்கு நூலை திரும்ப அதை படிங்க.
கடைசி பகுதியை மட்டும் படிங்க. கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்குநூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. எப்படிங்க பாக்குது? சந்தோஷம். அவர் நம்ம நேரா இருக்கிறது அவர் எப்படிங்க பாக்குறாரு? அவர் ஒரு கல்லு குறையா போச்சுன்னா அவர் வருத்தப்படுறாரு. அதுதாங்க சொல்றாரு. அவர் கோவப்படலாங்க. நீ உனக்குள்ள இருக்கிற குறைய சரி பண்ணி நீ நேராவா, நான் தூக்கு நூல் வச்சிருக்கேன், நீ கவலைப்படாத, நான் தூக்கு நூலை வச்சு உனக்கு காட்டுறேன் இதுதான் அப்படின்னு. இந்த தூக்கு நூல் தான் இது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வேதாகம். நீங்க உங்க வசனத்தை உங்களுக்குள்ள ஏத்த 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 நீங்களே நேராயிருவீங்க. அது உங்களை அறியாமே நீங்க செஞ்சிருவீங்க. இந்த தூக்கு நூலை வச்சு உங்களை கற்றவர் தேவன். நீங்க என்னைக்கு நேராகிறீங்களோ அன்னைக்கே சபையின் செவரா மாறிவிடுவீங்க. இப்போ மேல படிப்போம். பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒளிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்கி இறக்க பண்ணுகிறார்களாகிய ஒளிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். இப்ப அடுத்த பகுதிக்கு வராரு. இது கிண்ணத்துக்கு மேல பார்த்தோம். இப்ப கிண்ணத்துக்கு கீழே 2 குழாய் போகுது. இந்த 2 குழாயில 2 ஒளிவு மரம், வலதுபுறம் ஒரு ஒளிவு மரம், இடதுபுறம் ஒரு ஒளிவு மரம். இத பத்தி தான் அவர் அங்க கேட்கிறாரு. அப்போ தேவன் அதுக்கு எப்படி பதில் சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு அவர் இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். இப்ப இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, இது நீயும் செருபாபேலும் அந்த காலத்துல நீங்க 2 பேர் தான் இந்த ஒளிவு மரம். நீங்கள் வார்க்கும் அந்த எண்ணெயை தான் இந்த ஆலயத்தை இந்த மக்கள் கட்டப் போகிறார்கள். இந்த 2 ஒளிவு மரமும் எப்பொழுதுமே எண்ணெய் வார்த்து கொண்டே இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ அந்த காலத்துல இவங்க 2 பேர். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடின் பகுதியில் வரும்போது இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒளிவு மரம். அவர் தான் அங்க ஆசாரியராகவும் இருக்கிறார், ராஜாவாகவும் இருக்கிறார், தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். அதற்கு அடுத்த காலத்தில் இப்ப சபையின் காலம், இந்த புதிய ஏற்பாடின் காலம், நம்ம அந்த காலத்துலதான் இருக்கோம். நீங்களும் நானும் தான் அந்த ஒளிவு மரம். அங்க செருபாபேலும் சகரியாவும் எப்படி மக்களை உற்சாகப்படுத்தினார்களோ, இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ஒளிவு மரமா இருக்கிறோமா. ஒளிவு மரத்துல என்னைக்குமே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா புதிய எண்ணெய் தான் வார்க்கப்படும், பழசு இல்லைங்க. அப்ப நம்மளை நாமே புதிய சிருஷ்டிகளா பார்க்கிறோமா? இந்த கேள்வியை தான் நம்மளே ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல, திரும்ப 12ஆம் வசனத்துல படிங்க. மறுபடியும் நான் அவரை நோக்கி 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி முன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து நம்ம தங்கத்தினால் ஆன எண்ணெயை இந்த சபைக்கு கொடுக்கணும். நம்ம இந்த சபையை வளர்வதற்காக, சபையின் வளர்ச்சிக்காக, அடுத்த சகோதரரின் ஆரோக்கியத்திற்காக, அவர்களை உற்சாகப்படுத்த நாம் எண்ணெயை வார்க்க வேண்டும். அந்த ஒளிவு மரம் சகோதரர் தெரியும் நினைக்கிறேன். அவர் துபாயில இங்க இருந்தங்காட்டி, நாங்க அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா ஒளிவு மரம் எல்லா இடத்துலயுமே இருக்கும். நம்ம பார்த்திருப்பீங்க. அந்த ஒளிவு மரம் பார்த்தீங்கன்னா இத்தனை பெரிய காயா இருக்கும். இந்த ஒளிவு மரத்தை எடுத்து நீங்க புளிஞ்சீங்கன்னா உடனே காயிலேருந்து எண்ணெய் வராது. அதை எடுத்து அரைப்பாங்க. அது ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதை அரைச்சு ஒரு 10 கிலோ அந்த மாதிரி காயை எடுத்து போட்டீங்கன்னா அதுல ஒரு 1/2 லிட்டர் கூட எண்ணெய் வராது. ரொம்ப கம்மியா தான் எண்ணெய் வரும். அதுதான் ஒளிவு எண்ணெய். அதனால அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி எப்பவுமே. இந்த ஒளிவு எண்ணெய் அந்த காயிலேருந்து வர்றக்குள்ள அந்த காய் கசக்கி புளிஞ்சு அது படாத பாடுபட்டுரும். அதை நீங்க கடைசியில் அந்த எண்ணெய் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காய் இப்படி இருக்கும். இவ்வளவு பெரிய இந்த காய் திருண்டாயிரும். நீங்களும் நானும் தேவனுடைய சபைக்குள்ள வந்தக்கப்புறம் இதுதான் நம்மளுக்கு நடக்கும். நம்மளே நாமளே நொறுக்கப்படுவோம், பிழியப்படுவோம். இது நடந்தே ஆகும். நான் இங்க உள்ள வந்துட்டேன், அந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி நான் இஸ்ரேலுக்கு வந்துட்டேன், தேவனுடைய ஆலயத்தை கட்டுறேன், எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னா அவங்களுக்கு அங்க நடக்கவே இல்லை. அவங்க 5 வருஷம் 10 வருஷம் 70 வருஷம் வரைக்கும் காத்தாங்க. எதுவுமே அங்க நடக்கல உங்களுக்கு. நமக்கும் இதே தான். ஏன்னா தேவனுடைய சித்தம் இதுதான். அவர் நாம் கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ள வரும்போது அந்த ஒளிவு காய் மாதிரி தான். அதை அரைச்சு புடிஞ்சு, ஆனா கடைசியா அதுல இருந்து வர்ற எண்ணெய் அபிஷேகப்படப்பட எண்ணெய். உங்களுக்கும் எனக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணெயும் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும். இதைத்தான் பழைய ஏற்பாட்டுல யாத்ராகமத்துல அழகா சொல்றாங்க. யாத்ராகமம் 27:20. யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவை எப்படிங்க? திரும்ப படிங்க. இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவை எண்ணெயை உன்னிலிருந்து கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை. யார்கிட்ட இருந்து கொண்டு வரணும்? நம்மகிட்ட இருந்து தான் வரணும். அப்ப நம்மளை இடித்து பிழிந்து கசக்கி எடுத்தாதான் அந்த எண்ணெய் வரும். சும்மா சாதாரணமா வரப்போறது இல்லை. அதற்கு நான் தயாரா இருக்கிறேன். இல்ல நான் சபைக்குள்ள வந்துட்டேன் எல்லாம் ஆசீர்வாதம் தான் அப்படின்னு நான் குழந்தையில இருந்து பார்த்திருக்கேன். அந்த வார்த்தை இங்க யாருமே சொன்னதே இல்லை. இங்க வந்துட்டீங்க எல்லாம் ஆசீர்வாதம் நடக்கும். ஏன்னா என் குழந்தையில இருந்து இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஏனென்றால் இங்க நின்று சொல்றவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். தேவனுக்குள்ள வந்தா நித்திய ஜீவன், நித்திய கிரீடம் தான் இருக்கு. இங்க இருக்கும்போது கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும். இது யாரும் நிறைய உபதேசங்கள் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா வேதாகமத்துல அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லப்படுது. இங்க அவர் தெளிவா தான் சொல்றாரு. நீங்க திரும்ப அந்த வசனத்தை படிக்கலாம். 27:20. இந்த சபையான குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் என்றால் நீங்களும் நானும் இடித்து நசுக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார். அவரும் பாடுகள் பட்டார். அப்போ அவர் அடிச்சுவடை எடுத்த நாமளும் அந்த பாடுகளை படத்தான் வேண்டும். இல்ல இல்ல இது எனக்கு ஒத்து வராது, இது என்னப்பா நீ என்னப்பா என்ன பயமுறுத்துற நீ என்னைய அப்படின்னா இதற்கான வாழ்க்கை இங்கே கிடையாது. இங்க சும்மா நான் பொய்யா சொல்லிட்டு போயிடலாம். இல்ல இல்ல எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் அப்படின்னு அது நடக்க போறது இல்லை. நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய பாதை குறுகிய பாதையாகத்தான் இருக்கும். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வந்திருக்கோம். இந்த அகலமான பாதையில போறது நரகத்துக்கு போற வழி, பாபிலோன் வழி அப்படிமாங்க. ஏன் பாபிலோன் வழினா பாபிலோனோட வாசல் இப்பவுமே அந்த பாபிலோன் நகரத்துக்கான வாசல் ரொம்ப அகலமா இருக்கும். தேவன் பாத்தீங்கன்னா பாபிலோனை ரொம்ப பாவமான ஒரு நகரமா தான் நிறைய இடத்துல வர்ணிச்சுப்பாரு. இப்பவுமே அந்த பாபிலோனுக்கு போற வழி வந்து ரொம்ப அகலமா இருக்கும். ஆனால் இஸ்ரவேலுக்குள்ள போற வழி ரொம்ப இடுக்கமும் நெருக்கமும் ரொம்ப குறுகிய பாதை. ஏன் குறுகிய பாதை என்றால் அங்க ரொம்ப குறுகிய மக்கள் மட்டும்தான் போக போறாங்க. எப்பவுமே பெரிய பாதையில போறதோட குறுகிய பாதையில நம் பயணம் இருக்குமே என்றால் நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாக இருக்கும். சரி, நம்ம மேல படிப்போம். இப்போ அப்பொழுது அவர் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் இருக்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். இதான் இந்த ரெண்டு பேர்த்த பத்தி சொல்லும் போது சிறுபாவேலும் சகரியாவை பத்தி சொல்றாரு. இப்போ இந்த நேரத்துல இது நம்மளை பத்தி தான் சொல்றாரு. நீ அந்த ஒளிவு மரமா இரு, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி எண்ணெயை வார்த்து கொண்டே இரு. நீ எண்ணெயை வார்க்க இந்த சபை வளரும். அது உனக்கானது இல்லை. நீங்க நான் திரும்பவுமே அதை சொல்றேன், இந்த எண்ணெய் வார்க்கிறது என்னோட பலனுக்காக இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், அவரோட பலனுக்காக இல்லை. அவர் நிச்சயம் அவருக்கு ஆல்ரெடி அங்க எல்லாமே கொடுக்கப்பட்டது, சர்வ அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் அவர் உலகத்துக்கு வந்தார் உங்களுக்கும் எனக்காகவும். அப்ப அவரோட அடிச்சூரை பின்பற்ற நம்மளும் நம்மளோட பயனுக்காக இதை பண்ணக்கூடாது, அடுத்தவங்களோட பயனுக்காக பண்ண வேண்டும். நீங்க இந்த மாதிரி அனலா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரா எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருந்து சபையில் இருக்கும்போது சபை வளரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களை பார்த்து அடுத்தவன் வருவான். நீங்க சொல்லவே வேண்டாம், நீங்க எந்த உபதேசமே சொல்ல வேண்டாம், நீங்க நடக்கிற பாதையை பார்த்து அடுத்தவன் நடப்பாங்க. இதுதான் அங்க சொல்லப்படுது. இப்ப அடுத்த இதுதான் 5வது தரிசனம். இந்த 5வது தரிசனத்துக்கான விளக்கம் இதுதான். அடுத்த தரிசனத்துக்கு போவோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் அதே ராத்திரி தான் நடக்குது. இதோ பறக்கிற ஒரு புத்தக சுருளை காண்பேன். தூதனின் காண்கிறது என்னவென்று கேட்டால் பறக்கிற ஒரு புத்தக சுருளை காண்கிறேன். அவர் இப்ப அவர் சொல்றாரு இந்த மாதிரி ஒரு புத்தக ஸ்துருள் அது பறக்குது அப்படிங்கிறது. அதாவது நீங்க பழைய நாடகம் ராஜா காலத்துல பாத்தீங்கன்னா வாசிக்கும் போது ஒரு சுருள் மாதிரி இருக்கும், அதை விரிச்சு படிப்பாங்க. ஏன்னா அப்போ இந்த மாதிரி பேப்பர் கிடையாது, எழுதுறதே இதுலதான் எழுதுவாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா ஓலையோ ஓலைச்சுவடியில தான் எழுதுவாங்க. அதை மடிச்சு இப்படி வைப்பாங்க. அப்ப படிக்கும் போது இப்படி படிப்பாங்க. இல்ல மிருகத்தோட தோல்ல எழுதுவாங்க. அந்த தோலை பதப்படுத்தி வச்சு சுருள் மாதிரி வச்சிருப்பாங்க, படிக்கிறது இப்படி படிப்பாங்க. இதைத்தான் அவர் சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு சுருள் பறக்கிறத பாக்குறாரு. மேல படிங்க. பறக்கிற ஒரு புத்தக சுருளை காண்கிறேன். அது நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்று. அப்பொழுது அவர் இந்த பூமியில் மீதகம் புறப்பட்டு போகிற சாபம் எந்த திறனும் அதில் ஒரு
புறத்தில் இருக்கிறதின்படியே அழைக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதில் மறுபுறத்தில் இருக்கிறதின்படியே அழைக்கப்பட்டு போவான். அது திருடன் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான ஆணையிடுகிறவன் வீட்டிலும் அவன் வீட்டின் நடுவிலே. போதுமான இங்க இப்படியே நிறுத்திக்கோ. இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த புஸ்தக சுருளானது பறந்து வந்து உலகம் முழுவதும் பறந்து அகல விஸ்தாரமா போகுது. இது இந்த புஸ்தக சுருள் ரெண்டு சைடு, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க. அதைத்தான் இங்க படிக்கிறீங்க. எந்த ரெண்டு விதமான மக்கள் என்ன? ஒருவன் திருடன். நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். 4ஆம் வசனம். ஒருவன் திருடன், இன்னொருவன் பொய்யன். இந்த ரெண்டு பேருக்கும் நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கறதுதான் இங்க சொல்ற அந்த ஒரு காரியம். இந்த ரெண்டு பேரும் உலகத்துக்கான திருடனோ பொய்யனோ கிடையாது. இங்க அவர் தான் சொல்றாரு, சபையில இருக்கிற போதே நம்ம இந்த பாவத்துக்குள்ள விழுந்தால், தேவனை குறித்து பொய்யான விஷயங்களை சொல்வோமானால் அங்கே நியாய தீர்ப்பு நிச்சயமாக வரும். இங்க அதுதான் அவர் சொல்றாரு. ரெண்டு பேரை சொல்றாரு, திருடன் பொய்யன். இந்த ரெண்டு பேரும் உலகத்தில் இருக்கிற திருடன் பொய்யன் கிடையாது, சபையிலேயே இருந்து தேவனை குறித்து பொய்யான விஷயங்களே சொல்றது. நான் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், சும்மா டிவி பார்த்துட்டு இருந்தப்போ பார்த்தேன். நீங்க எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. லோக்கல் சேனல்ல பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஆடு மாதிரி ஓடும், கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. சும்மா அப்படியே ஆடு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல ஒரு ஆடு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து உங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறார். அதுதான் அப்படி மேல அது ஓடுது. இயேசு கிறிஸ்து உங்கள் கட்டுகளை அவிழ்க்கிறார். கீழே பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் 20 நிமிஷத்தில் ஜெபம் மூலியமாக தீர்க்கப்படும். வெறும் 20 நிமிஷம். என்னென்ன பிரச்சனைங்கிறதையும் போடுறாங்க கீழே. வீட்டுல பிரச்சனை, கடன் பிரச்சனை, இதெல்லாம் கூட ஒத்துக்கலாம். காதல் பிரச்சனை எல்லாம், அந்த பிரச்சனை நான் இங்க பேச கூட முடியாது. உங்க பில்லி சூனிய பிரச்சனை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கிட்ட நாங்க டைரக்டா பேசி உங்களுக்கு அப்படியே போடுறாங்க. இது நீங்க சேனல் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அடிமட்டத்துக்கு போயிட்டாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது நான் பாக்குறதுக்கு சிரிப்பா இருக்கும். நீங்க சேனல்ல பாத்தீங்கன்னா இது வரும். நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியாது. எவ்வளோ ஒரு அக்கிரமான ஒரு விஷயம். அது அப்படியே போடுறாங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் இதை 20 நிமிஷத்தில் இது பண்ணிடுவார். நாங்க டைரக்டா அவர் கட்டுகளை அவருப்போம் அப்படின்ட்டு, அவர் வரம் தராரு அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து அதுக்காக வந்தாரு, கட்டுகளை அவருக்கு அவர் செஞ்சாரு. ஆனா முதல்ல அவர் ஆவிக்குரிய விஷயத்தை தான் செஞ்சாரு. இதைத்தான் இந்த காலம் வரும்னு சகரியாக்கு தெரியும். அங்க தேவன் அதைத்தான் அவர் சொல்றாரு. என் பேரை சொல்லியே பொய் சொல்லுவாங்க, என் பேரை சொல்லியே திருடுவாங்க, என் பேரை சொல்லியே இங்க அநியாயம் பண்ணுவாங்க. இதே உலகத்துல இது நடக்க போகுது. நீங்க ஜாக்கிரதையா இருக்கு. இது கண்டிப்பா நடக்கும். நீ விழுந்துறாத. இதோட மோசமா இன்னும் வருங்காலத்தில் இருக்க போகுது. இன்னும் வர்ற காலம் பாத்தீங்கன்னா இன்னுமே மோசமா இருக்கும். இந்த மோசமான காலத்திலையும் நாம் ஒரு சிறு கூட்டமாக தேவனை மட்டும் சிந்திப்போமானால் இதுல இருந்து விழுக மாட்டோம். இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் புறஜாதியோட கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா இது பண்ணுவாங்க. டக்குன்னு நம்பிடுவாங்க, சரி நம்மளுக்கு நடந்துடும் போல. ஏன்னா அங்க இன்ஸ்டன்ட் 20 நிமிஷம் தான். 20 நிமிஷம் எல்லா பிரச்சனையும் முடிச்சிடும் அப்படின்னா நீ லைன் கட்டி நின்றுவாங்க போய். அப்போ அங்க எவ்வளோ ஒரு தேவ தூஷணம் தான் நடக்குதாங்க. இதைத்தான் அங்க தேவன் தெளிவா சொல்றாரு. இந்த ஜனத்தின் மீது என் கோபாக்கினை எப்படி வரும்னு போட்டிருக்கு பாருங்களேன். 4ஆம் வசனத்தை மேல படிங்க. 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் வீட்டின் மேல் வரும் இருக்கும். நீங்க நல்லா பாருங்களேன். அது திருடன் வீட்டிலும் பொய்யன் வீட்டிலும். உனக்கு மட்டும் வராது, உன் மனைவி, உன் மகன், மகள், யாரா இருந்தாலும் நீ என் நாமத்து நிமித்தம் பொய் சொன்ன, தேவ தூஷணம் சொன்னா, என் நியாய தீர்ப்பு பறக்கும் சுருள். ஏன் பறக்கும் சுருள் அப்படிங்கிறாங்கன்னா, நீங்க பாத்திருக்கீங்கன்னா பிளைட்டோட ஸ்பீடும் ட்ரெயினோட ஸ்பீடும் பாத்திருக்கீங்களா? ஃப்ளைட்டோட இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் விமானம் மூலியமா போனீங்கன்னா சென்னை போகிறதுக்கு அவருக்கு தெரியும், துபாய் போகிறதுக்கு 4 மணி நேரமாக போகிறது, 4.5 மணி நேரம்.
4.25 மணி நேரம். ஆனா அதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவு பிரதர்? ஒரு 3000 கிலோமீட்டர் இருக்குமா? 3000 கிலோமீட்டரை வெறும் 4 மணி நேரத்துல அது கடந்துடும். நீங்க இங்க இருந்து சென்னைக்கு போகணும்னா 450 கிலோமீட்டர் ஆகும், வெறும் அரை மணி நேரத்துல போயிடும் விமானம். ஆனா அதுவே ட்ரெயினா இருந்துச்சுன்னா 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஆகும். தேவன் நீங்க ஏன் பறக்கும் சுருள் அப்படிங்கிறாருன்னா, நியாய தீர்ப்பு ரொம்ப வேகமா வந்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப கிட்டக்க வந்துருச்சு, ரொம்ப ஸ்பீடா வருது. அதனாலதான் அங்க பறக்கும் சுருள் தான் சொல்றாரு, கையில இருக்கிற சுருள்னு சொல்ல. இந்த மாதிரி இருக்கிறவர்கள் மீது என் கோபாக்கினையும் என் நியாய தீர்ப்பும் பறந்து வருது. அதுதான் அவர் சொல்றாரு, பறந்துட்டு வந்துட்டு இருக்கு, நீ ரெடியா இருந்துக்கோ, அது உங்க வீட்டு மேலதான் உழுவ போகுது. திரும்பவே நீங்க அதை படிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இதுதான் அந்த 5வது தரிசனம். சகரியாக்கு தேவன் சொல்ற 6வது தரிசனம், என்னுடைய நியாய தீர்ப்பு பறந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் 2024 வருஷம் ஆயிடுச்சு, அவர் சீக்கிரம் வராரு, 2000 வருஷம் ஆயிடுச்சு. தேவன் படி அவருக்கு 1000 வருஷம் எத்தனை நாளுங்க? ஒரு நாள் எத்தனை வருஷம்? அது அவருக்கு தான் தெரியும் அந்த கணக்கு. அப்படி பார்த்தா இப்ப 2 நாள் தான் இருக்குது. அவரோட கணக்குப்படி 2 நாள் தான், 2.25 நாளா இருக்கு. அப்போ 2024 நினைச்சிடாதீங்க, என்னைக்கு வேணா நடக்கலாம். தேவன் வருகை சமீபமாய் இருக்கிறது. அது எப்பன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்துவானவர் திருடனை போல வருவாருன்னு இருக்கு. அது அப்படின்னா அவர் திருடனா வர்றவாருன்னு இல்லை, அவர் மனுஷகுமாரன்னா ஆளுகை செய்ய வரப்போறாரு. அதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். அவர் ரொம்ப சீக்கிரமா வேகமா இந்த புஸ்தக சுருள் மாதிரி தான் வந்துட்டு இருக்கிறாரு. அது அவ்வளவு வேகமா வருது, அதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம். சரி, நம்மை நாமே தான் அதை கேள்விக்கு பதில் சொல்லிக்க வேண்டும். அடுத்தது 7வது தரிசனம். இதுதான் 6வது தரிசனம். அடுத்த 7வது தரிசனத்தை பார்ப்போம். என்னோட பேசுற தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, அப்படியே 5வது வசனம் மேற்கொண்டு அப்படியே கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார் என்றார். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். தராசு. இங்க வந்து தராசை பத்தி பேசுறாரு. தராசுனாவே நம்மளுக்கு என்னங்க ஞாபகம்? தராசு எதுக்கு பயன்படுத்துவாங்க? இங்க பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் பேசுறாரு. பொருள்ல நியாயம், அதாவது ஒரு பொருள்ல அளவு வச்சு, நீங்க மளிகை கடையெல்லாம் போனீங்கன்னா 1 கிலோ கட்டிங்கன்னா அதுல அளவு வச்சு கொடுப்பாங்க, சர்க்கரையோ கோதுமையோ. அந்த மரக்கால் பத்தி தான் பேசுறாரு, தராசை பத்தி பேசுறாரு. மேல படிக்கும். அவர் பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இந்த கண்ணோக்கம்னா அவர்களோட எண்ணம் எல்லாமே காசு மேலதான் இருந்துச்சு. மேல படிங்க. இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து, இந்த தராசுக்கு நடுவுல ஒரு ஸ்திரீயானவள் உட்கார்ந்து இருக்கிறார். அதான் அங்க சொல்றாங்க. மேல படிங்க. அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈயக்கட்டி அதன் வாயிலே போட்டார். இப்போ அந்த மரக்காலுக்கு நடுவுல ஒரு குண்டா மாதிரி இருக்குது, அந்த ஸ்திரீயை அதுக்குள்ள தள்ளி மேல மூடிய போட்டாரு. மேல படிங்க. அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து, இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் சட்டைகளுக்கு ஒத்த சட்டைகள் இருந்தது. அவர்கள் சட்டைகளின் காற்றிருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். இதுதான் இந்த தரிசனம். போதுமானது. இதுக்கு மேல நான் படிச்சுட்டு அப்புறம் வந்துடுவோம். இப்போ ஒரு தராசு இருக்கு, இந்த தராசு நடுவில் ஒரு குண்டா இருக்கு, ஒரு ஸ்திரீயானவள் நடுவில் உட்கார்ந்துருந்தா அவளை தள்ளி விட்டாங்க. இப்படி கற்பனை பண்ணிக்கிங்க. இப்ப அந்த குண்டாக்குள்ள அந்த ஸ்திரீ இருக்கா, அதை மூடிட்டாங்க. இப்ப அதான் கையில தராசு இருக்கு. இங்க தேவனானவர் இந்த தராசு என்பது, நீங்க பழைய ஏற்பாடின்படி பாத்தீங்கன்னா வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 33, 34. இது என்னங்கிறது தேவன் விவரிக்கிறார் நம்மளுக்கு. லூக்கா 11ஆம் அதிகாரம் 33, 34. ஒருவனும் விளக்கை கொளுத்துகிற மரவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல், இங்க தேவன் என்ன சொல்றாரா, நீ மரக்காலுக்கு அடியில வைக்காத அப்படிங்கிறாரு. உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அது விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இப்ப 2 தெசலோனிக்கேயர் 2:6. 2 தெசலோனிக்கேயர் 2:6. அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்கள். இல்ல அது இல்லை. 1 தீமோத்தேயு 6 படிங்க. மாத்தி எழுதிட்டேன் நினைக்கிறேன்.
1 தீமோத்தேயு 6:5. 1 தீமோத்தேயு 6:5. தேவனை பற்றி அந்த 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 லைனை மட்டும் திரும்ப படிங்க. தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று. இங்க தேவன் யாரை பற்றி கூறுறாருன்னா, இந்த தேவ பக்திய ஒரு லாபமான தொழிலா என்றவங்களை பத்தி. அதுதான் அங்க அந்த தராசு. நீங்க இயேசு கிறிஸ்துவானவர் அங்க ஆலயத்துல புறா வித்துட்டு இருந்தாங்க, காசு பரிமாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அங்க உட்கார்ந்து இருக்கவங்க மத்தேங்கிறவர் யாருங்க? காசு பரிமாணம் பண்றவர். ஏன் இந்த காசு பரிமாணம் பண்றாங்க தெரியுங்களா? பழைய யூதர்கள் முறைமைப்படி காணிக்கை கொடுக்கணும். இப்ப நம்ம காணிக்கை கொடுக்கறோம்ல, அந்த மாதிரி காணிக்கை கொடுக்கணும். நீங்க காணிக்கை கொடுக்கறது என்ன கரன்சியில கொடுக்குறீங்க? இந்தியன் கரன்சியில கொடுக்குறீங்க. சகோதரர் நம்ம எல்லாம் நீங்க துபாயில வந்து அந்த கரன்சியில கொடுத்துருப்பீங்க. அந்த காலத்துல யூதர்கள் எந்த ஆட்சி கடியில இருந்தாங்க? ரோமர் ஆட்சி கடியில இருந்தங்காட்டி அவங்க பயன்படுத்தின கரன்சி, அதாவது பணமானது ரோம பணம். இந்த யூதர்கள் ஆசாரியர்கள் ரோம பணத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. அவர்கள் பயன்படுத்தின பணம் வந்து ஷெக்கேல். எபிரேயர்கள் வந்து ஷெக்கேல் தான் பயன்படுத்தினாங்க. இந்த இந்த தொழில் என்ன, மற்ற இவங்க பண்ண தொழில் என்னன்னா, ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. வர்றவங்க கிட்ட ஷெக்கேல் ரோம கரன்சியை வாங்கிட்டு ஷெக்கேல கொடுப்பாங்க. இதுதான் அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு சர்வீஸ் மாதிரி. நீ ஒரு ஒரு ரோமோ கரன்சி கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு ஷெக்கேல் கொடுக்குறேன்னு. இப்படி ஆரம்பிச்சவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, போக போக லாபத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஒண்ணு கூட நான் உனக்கு 1/2 தான் கொடுப்பேன், எனக்கு 50% லாபம். அதே மாதிரி புறா கோழி இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சவங்க லாபத்துக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. இதை இயேசு கிறிஸ்து வன்மையா கண்டிச்சார். சாட்டை எடுத்து அவர் கோபப்பட்ட 2 இடம் தான். ஒண்ணு இது, இந்த இடம் பயங்கரமா கோபப்பட்டார். ஏன்னா நீ தேவனுடைய விஷயத்தில் லாபத்தை பார்த்தால் உன்னை தேவன் கண்டிக்கிறார். அதுதான் இங்க அந்த தராசுங்கிறது. நீங்க இங்க உள்ள வரும்போதே ஏதோ ஒரு லாப நோக்கத்துக்காக வரோம் அப்படின்னா அது தேவன் முதலே கதவை சாத்திடுறாரு. நீ உன்னை முதல்ல வெறுமைப்படுத்தி நீங்க உள்ள வந்தினாதான் தேவனுடைய ஆவியானவர் உனக்குள்ள வர முடியும். இங்க அவங்க அதான் பெரிய தப்பு பண்ணாங்க. அங்க கோயிலுக்கு வெளியே உட்கார்ந்துட்டு லாப நோக்கத்துக்கு வணிகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இத இயேசு கிறிஸ்துவானவர் சாட்டை எடுத்து அடிச்சாரு. ஏன்னா அவர் ஒரே விஷயம் சொன்னாரு. அது அந்த வசனத்தை திரும்ப படிங்க. அந்த 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய். இப்படி ஆதாய தொழில்னு எண்ணுறவர்களை பத்தி தான் இங்க சொல்றாரு. இப்போ திரும்ப சகரியாக்கு வருவோம். இது அந்த தராசு பத்தி, அந்த ஆதாய தொழிலை பத்தி. இப்போ சகரியாக்கு வாங்க. மேல 9ஆம் வசனம் படி, அதுக்கு அடுத்த வசனம் படி. ஏன் இங்க நாரையின் செட்டைகள் போட்டிருக்கு? வழக்கமா தேவ தூதர்கள் போடுவாங்க, குதிரைன்னு போடுவாங்க. நாரை எதுக்கு பயன்படுத்துறாங்க? நாரை மீன் பிடிக்கிறதுக்கு. பைபிள் படி நாரைங்கிற ஒரு பறவைக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருப்பாங்க. 2 தெசலோனிக்கர் 2:6. இல்ல சாரி, லேவியாகமும் 11:19. லேவியாகமும் 11:19. சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளே பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாக. நாரைன்னு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி. இங்க நாரைன்னு வந்திருக்கு. அந்த வசனம் வேற. 18 படிங்க. அப்ப நாரைங்கிறது எதுக்கு தேவன் பயன்படுத்துறாரு? அங்க அசுத்தமான ஒரு பறவையா நாரை காட்டப்படுகிறது. அந்த 2 ஸ்திரீகளும் நாரைக்கு ஒப்படைப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அழுக்கான தீமையான ஸ்திரீகளை பத்தி தான் அங்க சொல்றாங்க. இப்ப மேல படிங்க. இதனாலதான் அங்க நாரைன்னு சொல்லப்படுது. மேல படிங்க. சகரியால. அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து அவர்கள் சட்டைகளில் காற்று இருந்தது. அவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்திற்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள்.
நான் என்னோட பேசுற தூதரை நோக்கி இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர் சினேயார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு அது நிலையிலே வைக்கப்படும். இந்த சினேயார் தேசங்கிறது என்னதுங்கிறத யாருக்கு தெரியுங்களா? சினேயார் தேசம் நம்ம தெரிஞ்ச ஒரு தேசம் தான். ஆதியாகமம் 10:10 படி சினேயார் தேசம் அப்படின்னு இருக்கு. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 பேர் அந்த தராசை தூக்கிட்டு போய் அந்த சினேயார் தேசத்துல அப்படியே வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. இதுதான் அங்க சொல்லப்படுது. 2 நாரையான ஸ்திரீகள், நாரை ஒற்ற உள்ள ஸ்திரீகள் கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க. இந்த சினேயார் தேசம் எதுங்கிறது பார்ப்போம். அப்ப இந்த சினேயார் தேசம் எது உட்பட்டு இருக்கு? பாபிலோன். சினேயார் தேசம்னு, சினேயார் தேசம்ங்கிறது பாபிலோனுக்கு உள்ள தேசம். பாபிலோனுக்கு இன்னொரு பேர் தான் சினேயார். பாபிலோன்ங்கிற அடிமைத்தன வீட்டில இருந்தா தேவன் இந்த இஸ்ரேல் மக்களை மீட்டு கொண்டு வர்றார். இங்க தேவன் அந்த தராசை என்னன்னு சொல்றாருன்னா, நீ என் பெயரை கொண்டு லாப நோக்கத்தோட தொழில் செய்யற, இதை நான் வெறுக்கிறேன். இதை நான் பார்த்தனா திரும்ப நான் உன்னை எங்க கொண்டு போவேன்? திரும்ப நான் உன்னை பாபிலோனுக்கே கொண்டு போயிடுவேன். இதை திரும்ப இதுக்கான பெரிய உதாரணம் யாருங்க? இந்த மாதிரி காசுக்காக தேவனுக்குள்ள வந்து விழுந்து போனவர் யாரு? பெரிய எக்ஸாம்பிளே நம்மளுக்கு முன்னாடி இருக்கு. நீங்களும் நானும் யூதாஸ் காரியத்து மாதிரி ஆயிடக்கூடாது. அவர் அங்க அதான் பண்ணார். யூதாஸ் காரியத்தோட பிரதான தொழிலே அவர் உள்ள வரும்போதே என்ன தொழில் என்ன எடுத்துக்கிட்டாரு? அவரோட பங்கு அவர் தான் கேஷியர். ரொம்ப ஆபத்தான ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து. அதை எடுத்தோடனே விழுந்துட்டாரு அங்க. இங்க யூதாஸ் காரியத்து மட்டும் அங்க விழுகாம இருந்திருந்தா அவருக்கு எப்பேற்பட்ட மகிமை கிடைச்சிருக்குங்கிறத பார்ப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:14. இது எந்த நகரம்? மேல படிச்சுதான் தெரியும். பரலோகத்தில் இருக்கிற நகரத்துல இருக்கிற செவுத்துல யாரோட பேருன்னு எழுதியிருக்கு? இங்க யூதாஸ் காரியத்தோட பேர் வந்திருக்குமா? இப்ப யாரோட பேர் வந்துருச்சு? அப்போஸ்தலர் 1:25. அப்போஸ்தலர் 1:25. இந்த யூதாஸ் காரியத் பணத்து விஷயத்துல விழுகாம இருந்திருந்தா பரலோக ராஜ்யத்துல அவர் பேரே எழுதப்பட்டிருக்கும். தெரிந்து கொண்டவைகளை எங்களுக்கு காண்பித்தரும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. யூதாஸ் காரியத்தை இறந்து போனோடனே சீட்டு போடுறாங்க. சீட்டு மத்தியாஸ் பேர்ல விழுந்து. இந்த 12 பேர் தான் பேரை எதுல எழுதுறாங்க? இன்னைக்கு நீங்களும் நானும் நித்திய ஜீவ வாழ்க்கையை முடித்தோமானால் நம்மளோட நாமத்தையும் எதுல எழுத போறாங்க? ஆனா நம்ம எதுல கரெக்டா இருக்கணும்? அந்த தராசுல விழுகாம இருக்கணும். அந்த ஸ்திரீயானவர் தேவன் தராச பார்க்கல, அதுக்குள்ள இருந்த அந்த ஸ்திரீய பார்த்தார். நம்ம கண்ணுக்கு தராசு தான் தெரிஞ்சிச்சு, ஆனா அதுக்குள்ள அக்கிரமக்கார ஸ்திரீ. அந்த வசனமே அப்படிதான் இருக்கும். சகரியால படிச்சீங்கன்னா தெரியும், அக்கிரமக்கார ஸ்திரீன்னு இருக்கும். 8ஆம் வசனம் படிங்க, 5:8. அப்பொழுது அவர் இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி. போதுமானது. நீங்களும் நானும் இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா வந்து உட்கார்ந்து அத மத்தவங்க பார்ப்பாங்க, ஆனா தேவன் உங்கள் உள்ளங்களை ஆராய்கிறார். அவர் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்திரீயை தான் பாக்குறாரு. இங்க இருந்த மாதிரி அந்த கிண்ணத்துக்குள்ள ஈயம் பூசண கிண்ணம், அது ஈயம் பூசினதுன்னா தெரியும், அதுல உள்ள நீங்க பார்க்க முடியாது. அது ஈயம் பூசியிருப்பாங்க ஃபுல்லா, அந்த இதுக்குள்ள நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா தேவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். உங்கள் உள்ளம் ஈயம் பூசினாதான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை அவர் பார்ப்பார். உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? இங்க அதுதான் அந்த தரிசனத்துல சொல்றாரு. நீ என் ஆலயத்தை கட்டுவது பணம் நோக்கத்துக்காக லாபத்துக்காகவா இருந்தால் உன்னை நான் புறந்தள்ளுவேன். இன்னைக்கு நீங்களும் நானும் சபைக்கு என்ன நோக்கத்துக்காக வருகிறோம்? நம்மளோட நோக்கம் நித்திய ஜீவனா இல்ல வேற ஏதாவது ஆதாயமா? நம்ம நானே தான் சோதித்து பார்த்துக் கொள்வது. இதுதான் அந்த 7வது தரிசனம். கடைசியா இந்த பாவத்துக்கான நியாய தீர்ப்பு எங்க போய் விழுகும்? பாபிலோன்ல விழுகும். பாபிலோன்னா பாவம்.
இது ஏற்கனவே வெளிப்படுத்தினதுலயும் அதே தான் சொல்லியிருப்பாங்க. வெளிப்படுத்தினல் 18:2 படிச்சீங்கன்னா தெரியும். வெளிப்படுத்தினல் 18:2 அந்த தராசை கண்டு 2 நாரையும் கொண்டு போய் எங்க வைக்கிறாங்கன்னா பாபிலோன்ல வைக்கிறாங்க. ஏன் பாபிலோன்ல வைக்கிறாங்கிறது இருக்கு. 18:2 வெளிப்படுத்தினல் 18:2. அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது என்று பேய்களுடைய குடியிருப்பும். எதோட குடியிருப்பு? நரகம். அதுதான் பாபிலோன். யூதாஸ் காரியத்தை அங்கதான் கடைசியா போய் சேர்ந்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் இதுலதான். இதுல விழுந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம் திரும்ப எந்திரிக்கிறது. இதுதான் சகரியா மூலியமா இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த தரிசனத்துல சொன்னது. நீங்களும் நானும் இதே தரிசனத்துல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இப்ப கடைசி தரிசனம் 8வது தரிசனம் மேல படிப்போம். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடைசி தரிசனம் முடிச்ச ரசிக்கிறோம். படி. இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்கள். அந்த பர்வதங்கள் எண்கள பர்வதங்களாய். இந்த ரதங்கள் என்ன அப்படின்னா சங்கீதம் 68:17 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. இந்த ரதங்கள் தேவ தூதர்கள். அதை பத்தி தான் அங்க சொல்றாங்க. தேவ தூதர்கள் எதுல இருந்து புறப்பட்டு வராங்கன்னா பித்தளையால் ஆன ஒரு மலையில் இருந்து புறப்பட்டு வரார்கள். அதுதான் அவங்க சொல்றாங்க. ஏன் பித்தளை அப்படின்னா யாத்ராகம் 27:1-2. நான் நேரம் காரணமா டக்கு டக்குன்னு போயிடுறேன். பித்தளைனா பலிபீடம். நீங்க பழைய ஏற்பாடு படி பாத்தீங்கன்னா பலிபீடத்தை மேல தட்டை பித்தளையால தான் செய்யணும். அது தேவன் அப்படிதான் சொல்லியிருப்பாரு. அப்போ பித்தளை பலிபீடத்துக்காக, பலிபீடம்னா ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகுது. இந்த தேவ தூதர்கள் பலிபீடத்திலிருந்து கிளம்பி வராங்க. மேல படிங்க. இப்போ விதவிதமான ஒரு கலரான குதிரைகள் வருது. இந்த கலருக்கான அர்த்தங்கள் இங்க எங்கேயுமே கொடுக்கப்படல. நேரம் காரணமா நானும் அதை பத்தி பெருசா இது பண்ணிக்கல. நம்ம பின்னாடி பார்ப்போம். மேல படிக்கும். இங்க நல்லா பாருங்க. அந்த குதிரைகள் எல்லாமே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்துதான் போகுது. தேவன் போன்னு சொன்னக்கு அப்புறம் தான் போகுது. மேல படிங்க. ஒரு நிமிஷம். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா 4 பேர் சொல்றாங்க. இந்த 4 பேர் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து வந்ததுல மக்கள்ல பிரதானமானவங்க. அதாவது அந்த கோயில் கட்டிட்டு இருக்கிறவங்க. இந்த 4 பேர்த்திட்ட போய் நீ காணிக்கையா வாங்கி ஒரு சிரசு செய். சிரசுனா கிரீடம் செஞ்சு யார் மேல வை? குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் மேல். யோசுவா தான் பிரதான ஆசாரியன். இப்ப மேல படிங்க. இது நல்லா கூர்ந்து கவனிங்க. இத இங்கதான் இயேசு கிறிஸ்துவோட இன்டராக்ஷன் வருது. யார் இந்த கிளை? இங்க யோசுவாட்ட அவர் சொல்றார் இந்த கிளை கிளம்பி வருகிறது அப்படின்ட்டு. இந்த கிளையை பத்தி நம்ம பார்க்கணும்னா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 11:1. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் நேரம் காரணமா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த கிளை எதுல இருந்து தோன்றுதுங்க? இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த கிளை இயேசு கிறிஸ்து. இப்ப மேல படிப்போம். சகரியா அவரே கர்த்தருடைய. யாரு கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட போறது? நம்ம கையினால அல்ல,
இயேசு கிறிஸ்து சபையை கட்ட போகிறார். அடுத்து அப்படியே படிங்க, மேல படிங்க. அவர் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். யார் ஆளுகை செய்ய போறார்? ஆளுகை யார் செய்வார்? பொதுவா ஆளுகை யார் செய்வார்? ராஜாக்கள், அரசர்கள். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து யாரு? அரசர், ராஜா. அடுத்து மேல படிங்க. நம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராய் எப்படிங்க இருப்பாரு? பிரதான ஆசாரியனாவும் இருப்பாரு, ராஜாவாவும் இருப்பாரு. பழைய ஏற்பாடு படி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமாவும் யாருமே இருந்ததே இல்லை. சவுல் ராஜா, யார் ஆசாரியனா இருந்தாருங்க? சாமுவேல். ரெண்டு பேர் ஒரே வேலையை, ஒரு வேலையை ரெண்டு பேர் பார்த்திருக்காங்க. சாரி, ரெண்டு பேர் தனித்தனி வேலை, அவங்கவுங்க வேலையை பார்த்திருக்காரு. இதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் விதிவிலக்கு. யாருங்க? மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு மட்டும்தான் ஆசாரியனாவும் இருந்திருக்காரு, ராஜாவாவும் இருந்திருக்காரு. ஏன்? மேல படிப்போம். எபிரேயர், ஒரு நிமிஷம், மெல்கிசேதேக்கை பத்தி இருக்கும். எபிரேயர் 5:6-7. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் இருக்கிறீர். யார் இது? இயேசு கிறிஸ்து தான் அந்த மெல்கிசேதேக்கு. அவர் தான் பிரதான ஆசாரியனாகவும் இருக்கிறார், ராஜாவாகவும் இருக்கிறார். எதற்கு? சபையான ராஜ்யத்துக்கு. இந்த சபையான ராஜ்யத்துக்கு அவரே ஆசாரியனாகவும் அவரே ராஜாவாகவும் இருக்கிறார். எதற்காக இப்படி ரெண்டாவும் இருந்து அவர் என்ன பண்றாரு? மேல படிங்க, அடுத்து அதிலேயே படிங்க. இல்ல இல்ல இல்ல, சகரியால 13. எந்த இரண்டுக்கு நடுவுல சமாதானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு? தேவனுக்கும் நமக்கும் நடுவில் அவர் ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் இருந்து சமாதானம் பண்ணிட்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய சரீரத்தை கொடுத்து இந்த சபையை ஸ்தாபித்து தான் ஆசாரியனாக இருந்து ராஜாவாக இருக்கிற ஒரே வேலை என்ன பண்றாரு? தனக்காக பண்ற. இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். நீங்களும் நம்மளோட நோக்கமும் இதே தான் இருக்க வேண்டும். பிறருக்காக நாம் சமாதானம் உண்டு பண்ண வேண்டும். அவர் இங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல சமாதானம் தான் பண்றாரு. மேல படிங்க. போதுமானது. நீங்களும் நானும் படுகிற பாடுகள், கஷ்டங்கள், நம்மளுடைய சரீரத்தை, நம்மளுடைய பரிசுத்த ஆவியை காத்து கடைசியாக இயேசு கிறிஸ்துவுக்கு எதுவா கொடுக்க போறோம்? கிரீடமா கொடுக்க போறோம். அங்க அந்த 4 பேரோட காணிக்கையை வாங்கி அவங்க என்ன பண்ணாங்க? நம்மளோட பரிசுத்த ஆவியானவர், நம்ம ஞானஸ்தானம் எடுத்தப்போ, நான் ஃபர்ஸ்ட் சொன்னப்போ ஞானஸ்தானம் எடுத்தப்போ வாங்க பரிசுத்த ஆவியை நியாய தீர்ப்பு நாளில் இயேசு கிறிஸ்துவுக்கு கிரீடமாய் வைக்க போகிறார். இதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம். நாம் ஏன் அந்த பாடுபடணும்னு இப்ப புரிஞ்சுங்களா? இந்த பாடுகளை நாம் பட்டாதான் அங்க என்ன கிடைக்கும்? அந்த கிரீடம் அவருக்கு கிடைக்கும். அவர் ஆளுகை செய்யணும். ஒரே இது நம்மை சபைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு ஒரே காரணம், நம் பரிசுத்த ஆவியை காத்து திரும்ப அவர்கிட்டே தான் கொடுக்க போறோம். இதைத்தான் அவரு சொல்றாரு. வெளிப்படுத்தல் விசேஷம் 1:6. அந்த கிரீடம் அவருக்கு கிடைச்சிச்சுன்னா வேற யாருக்கு கிடைக்குங்கிறத பார்ப்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமை. அப்போ அவரு ராஜா, அவரு ஆசாரியன்னா நம்ம யாருங்க? நம்மளும் அதுதான். அவருக்கு கொடுக்க போற கிரீடம் நமக்கும் கொடுக்க போற போகுது. எப்பொழுது? பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பாதுகாத்து திரும்ப அவர் கையில கொடுக்கும் போது. மேல படிப்போம், மேல படிங்க. 15ஆம் வசனம், சகரியா 6:15. இந்த தூரத்தில் உள்ளவர்கள் நாம தான். தூரத்தில் உள்ளவர்கள்னா புறஜாதிகள். அது எல்லாம் இங்க இப்ப யாரு என்ன ஜாதி எதுவுமே இல்லாம சபையாய் நம்ம கூடி வந்து ஒரே சரீரத்துக்கு அடியில இருக்கோம்.
இது யார் இந்த சரீரம்? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மீது நம் சரீரம் வைக்கப்படுகிறது. இதுதான் இங்க நம்ம பந்தியா எடுக்கிறோம். இந்த சரீரத்தை நம் சரீரமாக ஒப்பாய் கொடுக்கிறோம். அவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரோ நீங்களும் நானும் அப்படியே ஒப்பு கொடுக்க வேண்டும். இதேதான் எபேசியர் 2:13 சொல்லுது. எபேசியர் 2:13 முடிச்சதோட எபேசியர் 2:13 மற்ற யூதரும் அவனுடைய கூட மாயம் பண்ணினார்கள். அவருடைய மாயத்தினாலே இல்ல முன்னே தூரமா இருந்தீங்க, இப்ப எதுக்குள்ள வந்துட்டீங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க ஒரே சரீரமா இருந்து இந்த நித்திய ஜீவ வாழ்க்கையில் வெற்றி கண்டீர்கள் என்றால் கடைசியாக உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் கிரீடம் கொடுக்கப்படும். இந்த கிரீடத்தை நீங்க பெறணும்னா கடைசி வசனத்தை மட்டும் வாசிச்சு முடிப்போம். கடைசி அந்த 15வது அதிகாரத்துல கடைசி வசனம் ரொம்ப பெரிய ஒரு வசனம். இதுதான் நீங்கள் கடைசி நீங்கள் கர்த்தரின், இது இங்கிலீஷ்ல என்ன அழகா டெலிகன்ட்லி ஒபீடியன்ஸ் இருக்கும். டெலிகன்ட்லி ஒபீடியன்ஸ்னா கண்மூடித்தனமா தேவன் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்யறதாம். இதுதான் அந்த சத்தம். நாம் தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொண்டு அதன்படி நடப்பேமையானால் நித்திய ஜீவன் நமக்காக கொடுக்கப்படுகிறது. நம்ம ஒடுக்கப்படுறோம், நம்ம கஷ்டப்படுறோம், இது எல்லாமே அந்த எண்ணெய்க்கு வேண்டிதான். அந்த எண்ணெய் நாம் பிறருக்கு கொடுத்து இந்த சபையின் சரீரமா இருப்போமானால் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பேர் எப்படிங்க எழுதப்பட்டிருக்கோம்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பரலோக ராஜ்யம் திறந்திருக்கு, நீங்க போறீங்க, உங்க பேர் செவுத்துல எழுதியிருக்காங்க. இதோட என்னங்க வேணும்? இது தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த 12 அப்போஸ்தலர்கள் எழுதுற மாதிரி உங்க பேர் எழுதியிருக்காங்க. இதோட வேற எதுவுமே வேண்டாம். அதுக்கு நீ எவ்வளவு வேணா ஒடுக்கிக்கோன்னு நம்ம சொல்லிடுறோம். இதைத்தான் சகரியா அங்க சொன்னார், இதைத்தான் நமக்கும் சொல்லுகிறார். பொறுமையோட கேட்ட உங்கள் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் வரும் நாட்களில் அடுத்த பகுதியான சகரியாவை நாம் பார்ப்போம். தேவனுக்கு நன்றி.